30,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காண்டாமிருகத்தினுடைய படிமத்தை சென்னையில காட்சிப்படுத்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. 30,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு விலங்கை இப்ப நம்மளால பார்க்க முடியுது, அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா செய்தியாளர் ரமேஷ் இது எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆண்டுதோறும் செப்டம்பர் 22ஆம் தேதி உலக காண்டாமிருக தினம் அனுசரிக்கப்படுகிறது. அழிந்து வரும் இனங்களில் ஒன்றாக இந்த காண்டாமிருகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரம், குறிப்பாக சாத்தான்குளம் அருகே 30,000 ஆண்டுகள் பழமையான ஒரு படிமம், புதைப்படிமம் சென்னை எழும்பூர் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. இதனுடைய வரலாறு என்ன, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறித்து பேசுவதற்காக எழும்பூர் மியூசியத்தோட காப்பாட்சியர், புவியியல் காப்பாட்சியர் தனலட்சுமி மேடம் நம்ம இருக்காங்க. அவங்க கேட்கலாம். மேடம், இதனுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இது 1992ல ஒருத்தர் நமக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயகரன் ஒருத்தர், ஹைட்ரோ ஜியாலஜிஸ்ட். அவர் தண்ணி சம்பந்தமா பண்றவர், ஹைட்ரோ ஜியாலஜிஸ்ட். அவர் தான் நமக்கு இதை கொடுக்கறாரு. இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் ஒரிஜினலா இருக்கு. மத்தது பேக்கோட போர்ஷன் இதை பிளாஸ்டர்ஸ்ல போட்டு அது நமக்கு ஒரிஜினலா ஒரு ஃபீச்சர் எப்படி இருந்தா இருக்குங்கிறத பண்ணிருக்காங்க. இந்த காண்டாமிருகம் யூசுவலா பாத்தீங்கன்னா பெலிஸ்டோசின் பீரியட்ல தான் வாழ்ந்திருக்கு. பெலிஸ்டோசின் பீரியட்ங்கிறது 2.6 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 11,000 இயர்ஸ் அந்த பிட்வீன் கேப்ல வாழற அனிமல். இது பாத்தீங்கன்னா புதை உயிரி படிவம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு பொருள் ஒரு உயிரினம் இறந்ததுக்கு அப்புறம் அதோட டீகம்போசிஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த எச்சங்கள்லாம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெலிட்டனே ஒரு ராக்கா மாறுறதுதான். சோ அப்படி மாறின இது ஸ்பெஷல் தான். ஏன்னா சாத்தான்குளம்ல நம்ம ஊர்ல இருந்திருக்கு. எப்படி அரியலூர்ல நமக்கு டைனோசரஸே இருந்திருக்கு. நம்ம ஜுராசிக் பார்க் படம் பார்த்த மாதிரி நம்ம ஊர்ல அரியலூர்ல டைனோசரஸ் இருந்தது மாதிரி இதுவுமே சாத்தான்குளம்ல அழிஞ்சு போன ஒரு வெரைட்டியான ஒரு காண்டாமிருகம் இருந்ததுங்கிறதுமே நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். பல்வேறு விஷயங்கள், அதாவது ஒரு அழிந்து வரக்கூடிய இனம் கிட்டத்தட்ட 30,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்துடைய, குறிப்பாக தென் தமிழகத்துடைய தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருந்திருக்கிறது என்ற ஒரு அரிய ஆய்வு இன்றைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.